850 இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து மல்லிப்பட்டினம். எப்பயுமே நாங்கள் வந்து வண்டியில் தான் போவோம். இன்றைக்கி வண்டி வந்து வரலை, நாங்கள் எங்கள் பைக்லேயே வந்துவிட்டோம். ஆனால் இன்னும் ஏலம் விடலை. இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளான வந்துவிட்டோம், கொஞ்சம் அவசரப்பட்டு. போட்லேருந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க. பொடி வந்ததுக்கு மீனே இல்லைங்க. எல்லாமே காலுக்கும் போய் இருக்கிற நிலமப்படி இரநூறுவா பணத்தை கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிய நீங்க கிளம்பி உள்ள நம்ம இதில் கொட்டிக்கிட்டு அதை கொடுங்க. அவங்க அண்ணன் இது ஒரு சின்ன பால் வருமா அப்படி தெளிவா 10 கிலோ வேணும். என்ன கொடுங்க என்னண்ணா 10 கிலோ 10 பிடிச்சாலும் காசு தானேண்ணா 80 ரூபா போகுது. பழம் உயிரானே உயிர்ண்டா. இன்னைக்கு படும் மோசங்க அந்த மல்லிப்பட்டினம். மீனே வரல. 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1150 1150 200 1250 1250 1250 1250 300 1300 1300 1300 1300 1300 வேண்டாம் ஒதுங்க ஒதுங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம கேட்கிற காசு 110 ரூபா 500 ரூபா 650 ரூபா 750 ரூபா 850 ரூபா 850 1000 ரூபா 110 ரூபா குத்துவாசி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன். 1050 கம்பெனி வியாபாரம் தான். இன்றைக்கி நம்ம எங்கே போன இடம் உங்களுக்கு தெரியும். மல்லிப்பட்டினம் தான் போனோம். மல்லிப்பட்டினத்தில் போய் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மீன் கிடச்சிருக்கு. அதனால் போட்டு போகாதனால விலை வச்சுனா
கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன மீன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பெரிய மீன் கிடைக்குன்னா பரவாயில்லாத மீனுங்க வாங்க. அங்கே காட்ட முடியல. அங்கே இறால், வெள்ளை இறால் எப்படி வா தேசப்படி, பூவாடி, இதுதான் சூடப்பிடி. அப்புறம் எவ்வளோக்கு 100 இல்லை 100 முதல் வாங்கிக்கிங்க. கடன் வைக்கக்கூடாது உங்களுக்கு வைக்கிறதுண்ணா. கைசப்படியா வறுக்க சூப்பராக இருக்கும். மண்டையும் வாழையும் கிள்ளிட்டு மிளகாசலை போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். யாருக்குப்பா அனுப்புனத? எல்லாத்துக்கும் அனுப்புவோம். எண்ணெயெல்லாம் போடலண்ணா, நான் நிறையா தானே போட்டுருவேன். மீன் இங்கே இருங்க. உண்மையில மீன் அவ்வளோ ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுமா இந்த மீன் என்ன ரேட்டு போகும் வரும்னு? அதான் ஒரு வழியாக வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல வியாபாரம். இப்படி ஒரு வாரம் ஆச்சு நல்ல முறையாக வியாபாரம் ஓடி. ஏன்னா ஊருக்குள்ளே எல்லாம் விசேஷங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஜல்லுன்னு வீட்டுக்கு போக முடியுதேன்.